Chai with Chitra. அந்த படத்துல பணியாற்றும் போதே காதல் இருந்ததா ராஜகுமாரனுக்கு? சூரியவம்சில் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. ஓ! இவர் தான் கண்டினியூட்டி எழுதுவார். ஆ. மேடம் ஜாக்கெட் என்ன கலர், உள்பாவாடை என்ன கலர் தெரியாது மேடம், கொஞ்சம் புடவை தூக்குங்க அப்படி இது பண்ணாங்க. கோகுலம் படத்தில் பானுப்பிரியா கொஞ்சம் சேலையை தூக்குங்க, என்னங்க ராஜகுமாரன் மரியாதை, இல்லை மேடம் நீங்கள் கட்டியிருக்க கைத்தறி சேலை அந்த இது கலர் தெரியல அதுக்காக கேட்டேன் மேடம் அப்படின்னு இந்த படமெல்லாம் வரைவார். அந்த ஜிமிக்கினா என்ன கலர் அப்படின்னா அதில் ரொம்ப பிடிக்கும். கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக பார்ப்பார். ரமேஷ் கண்ணன் நடிச்சிருந்தார் நீ ஒரு ஆமாம். அதில் வந்து நான் பேங்கில் பணம் போடுற சீன் வந்து நான் நடிச்சிருப்பேன். அது ராஜகுமார் நடிச்சு காமிச்சார். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு வைப்பேன். எவ்வளோ போகலான் இருக்கீங்க? ஒரு 10 போகலான் இருக்கேன். 10னா 10 ரூபாயா? யோ 10 லட்சம் ஐயா. ஆமாம், இந்த பேங்கில் திருடு போகாதுல நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் 10 ரூபா பாதுகாப்பாக இருக்குங்க சார். ஆமாண்ணா, சரி நான் வரேன் அப்படின்னு கிளம்புங்க. சார் 10 லட்சம் போடுறேன்னே எனக்கு கிளம்புறீங்க. யோ நாளைக்கு தானே குழுக்கள், அது முடிஞ்ச வரேன். என்னது குழுக்களா? ஏண்டா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வேணும் குழுக்களா? எப்படியா நம்பது? யோ இந்த பேங்கில் பணம் போட்டால் பாதுகாப்பாக இருக்குன்னு உங்கள் நம்பிக்கை இருக்குது, அப்போ நான் இங்கே வருவேன்னு நம்பிக்கை இருக்காதா? போயா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அது சீன் நல்ல சீன். அது சீன் ஏண்டா ₹1 கொடுத்து லாட்டி சீட்டு வாங்கிட்டா நீ லட்சாதிபதி ஆயிடுடா? ஏன் சார் ஆக முடியாது? நம்பிக்கை தான் சார் வாழ்க்கையே. பேங்க்ல பணம் திருடு போகாதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், லாட்டரியில பணம் விழுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாதா? நீ வருவாயானப்ப அவங்க 2 பேரும் காதலிக்கிறான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவன் வந்து மேடம் அம்மா இப்படி தான் கூப்பிடுவார். தெரியும். ஆனந்த படம் ஷூட்டிங் அவர் வந்தார் முரளி கதை சொல்ல, எல்லாமும் சாமிநாதன் சார் மூலமாக. அப்போ எங்களுக்கு தெரியும் மேரேஜ் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு டி நகரில் ஒரு பேங்க் ஏடிஎம்மில் வந்து இவங்க 2 பேரும் பணம் எடுக்கும்போது அவங்க அம்மா பார்த்தாங்க, தேவானி அம்மா பார்த்து தெரிஞ்சவொடனே அப்புறம் பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணிட்டார். ஆள் தான் இப்படி ரொம்ப தைரியசாலி. ஆமாம். ஆமாம், அந்தியூரில் இன்றைக்கி ஊரில் பெரிய விவசாயம் பண்ணை வச்சு அங்கேயும் வீடு கட்டி குழந்தைங்களை ஏற்காடில் படிக்க வச்சு நல்லா பார்த்துக்கிறாரு. இல்லை, படத்தினுடைய டைரக்ஷன் அப்போவே ரொம்ப கமாண்டாக தான் இருப்பார். சரி, நீங்கள் நியூ படம் பாருங்கள், அவன் உருவத்துக்கும் அந்த படத்துக்கும் மெச்சூரிட்டியாக இருக்கும். அருமையான டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஆமாம், ஒரு கண்ணு வச்சு தான் கதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். டைலாக்லாம் ரொம்ப அருமையாக இருந்தார். அவர் டைரக்ஷனாக ஜெயிச்சிருக்கலாம். அவர் வந்து நல்ல படையாட்சின்னு ஒரு படம் கதையெல்லாம் வச்சுருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அவரே ஹீரோ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிறைய கோட்டை விட்டார். நல்ல மனிதர். அந்த நியூ ஹீரோனில் அந்த முயல் அந்த புறா இதெல்லாம் வந்து வாங்கி வளர்த்தார் ஆஃபீஸில். அதுக்கு ஒரு பையனை போட்டிருப்பார், அதுக்கு தீனிலாம் போடுறதுக்கு. அந்த காலைல ஆஃபீஸ் வந்து பேசுவார் முயல்கிட்ட, என்ன தீனி கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இதை கொடுக்க வைக்கிறேன் புறாட்ட பேசுவார். டேய் பெருமாள், அந்த முயலுக்கு தீனி போடு, புறாவை பார்த்துக்க, அந்த பூனைக்குட்டி பார் அழுகுது பார் அப்படிம்பார். ஒரு ரசனை உள்ள அது. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் வந்து ஆர்பி சௌத்ரி. அவர் நான் புது வருஷம் காசு சொல்லும்போது நான் பெரும்புள்ளிக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து ஆளுங்களை அனுப்புறத வைக்கும்போது ரவிக்குமார் சார் சொன்னார், சார் இது லட்சுமணன் இல்லை இதுக்கு தான் ஆள் அனுப்ப வச்சுக்கார். அப்படியாயோ அவனோடனே அவர்கிட்ட ஹிந்தியில் பேசினேன். ஹிந்தியில் பேசினோன்னே, ஓ ஹிந்திலாம் தெரியுமா? ஆமாம் சார், நான் மதுரையில் முஸ்லீம் மேடம். சரியாம்னார். அது வந்து எங்களுக்கு வந்து சூரியவம்சம் ஆகிட்டானே, நம்ம படம் ஒர்க் பண்ணிங்கயா விக்ரம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம். என்கிட்ட எப்போவுமே நான் தான் கேஷியரு. என்கிட்ட எப்போவுமே 5 லட்ச ரூபா இருக்கும். யாருமே நம்ம அப்பா கூட தரமாட்டாங்க 5 லட்சம் 10 லட்சம். அவர் கொடுத்துருப்பாரு. ஒரு நாள் கூட கேள்வி கேட்டது கிடையாது. நாங்கள் செட்டில் பண்ணுற வரைக்கும் அவங்க டெய்லி ஸ்டேட்மெண்ட்டு. அவுட்டோரில் இருந்தால் கூட அது வந்து இதில் அனுப்பிச்சிடுவோம், டிடிபியில் பார்த்துவார். இன்னும் 3 லட்சம் இருக்கியா, ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் நைட்டு. அடுத்த நாள் வந்து சரியா லட்சுமணன் திருப்பூர் சுப்ரமணியிட்ட போங்க, 12 ரூபா வாங்கிக்கோங்க நம்பர். அப்புறம் என்னென்ன சீன் முடிஞ்சுன்னா ஒன்று என்ன வந்து டிக் பண்ணிட்டே இருப்பார். ஒரு சீன் லேட் ஆச்சுன்னா, அந்த சீனை பாதி முடிஞ்சிருக்கு பாதி எடுக்கலையாமே, அதான் மழை பெஞ்சாமே கேள்விப்பட்டேன், நாளைக்கு முடிச்சிருங்க அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டு. அவர் ஒன்று எப்போயுமே வச்சு தான் பேசுவார், ஃபோன் பண்ணுவார். அது விக்ரம் சார் மேலே ரொம்ப நம்பிக்கை. அவ்வளோ பெரிய படம்லாம் பட்ஜெட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். சூரியவம்சம்லாம் வானத்தப்பெல்லாம் ஒரு 5 ரூபா தான், அதான் ஹீரோ சம்பளம் சேர்த்து. ஆஸ்கர் ரவி சார் வந்து படம் எடுத்தவுடனே பிஸ்னஸ் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணார். அதில் வந்து அவர் நல்ல லாபம். அதே மாதிரி புது வருஷம் படத்தை ஃபஸ்ட் காப்பி ரெடியானவுடனே ஆபாவனன் சார் பார்த்தார், ஏவிஎம் சரவணன் சார் பார்த்தாங்க. ஆபாவனன் சார் கேட்டார், இது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டானார். இல்லை சார், நாங்கள் 4 பேர்
ஃப்ரெண்ட்ஸு அப்சரா ஹோட்டலில் தங்கியிருப்போம். ராம் தேட்டர் பக்கம் வரும்போது அங்கே பாட்டு பாடியிருப்பாங்க 4 பேர். அதை மையமாக வச்சு ஒரு பொண்ணை சேர்த்து இது எடுத்துருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சரவணன் சார் சௌத்ரி இது உடனே சேல்ஸ் பண்ணாங்க. 20 நாளுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணார். அந்த 20 நாளுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணது தான் சாருக்கு பெரிய லாபம். விஜயகாந்த் பர்த்டே ஒரு தடவை நாங்கள் சௌத்ரி சார் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. விஜயகாந்த் மேலே ஒரு மரியாதை போனோம். விஜயகாந்த் காலில் வந்து கும்பிட்டார். கும்பிட்டோன்னே லட்சுமின்னு நான் எதுக்கு சௌத்ரி காலில் விழுந்து கும்பிட்டேன்னு தெரியுமா? அவர் ஒரு 600 பேருக்கு சோறு போடுறாரு இண்டஸ்ட்ரியில், அதனால மரியாதை கொடுக்குறேன். ஒரு சேட்டு தான், அவர் என்ன ஹிந்தி படம் எடுக்க தெரியாது, தமிழ் படத்தில் எவ்வளோ கவனம் செலுத்துறாரு. அந்த மனிதனுக்கு காலில் வந்து கும்பிட்டு எனக்கு ஆசை, அதான் வந்து கும்பிட்டேன். சௌத்ரி சார் கதை பிடிச்சி போச்சுன்னா மேனேஜர் பொறுப்பில் விட்டுருவார். பட்ஜெட் கேட்பார், அந்த காசு வந்து அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். எதனால சொதப்பலை தப்பல்னு இதெல்லாம் முதலே ஆர்டிஸ்ட்டை பேசிடுவார். சார் என் கம்பெனியில் கேரவன் கிடையாது, நீங்கள் கேரவன் வச்சுட்டா நீங்கள் தான் காசு கொடுக்கணும், எல்லாம் நல்ல ரூம் செலக்ட் இருக்கும், கூட ஆளுங்களாம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசிடுவார். என்றைக்குமே ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நடிகர்கிட்ட முதலே பேசினோம்னா ஸ்பாட்டில் சரியாக வராது. கரெக்ட். அது சௌத்ரி சார் ஃபாலோ பண்ணுவார். ஒருத்தர் சௌத்ரி சார் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆமாம். அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சார் கார்த்திக் நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், வாங்க முடியல, வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. கார்த்திக் உன் வீட்டுக்கு வந்தானா நீ கார்த்திக் வீட்டுக்கு போனியா? சார் நான் தான் கார்த்திக் வீட்டுக்கு போனேன். இப்போ நீ தான் போய் கேட்கணும், நானே கொடுத்த அட்வான்ஸ் வாங்க முடியாமல் தவிச்சிட்டீங்க போயா. அதுக்கப்புறம் அந்த பதவியெலாம் வேணான்ட்டார். பஞ்சாயத்துன்னு. கேஎஸ் ரவிக்குமார் கூட அந்த படம் ஒர்க் பண்ணலையா நீங்கள்? ஒர்க் பண்ணல. ரவிக்குமார் சார் வந்து புது வருஷத்தில் ஒர்க் பண்ணார். ஆனால் வந்து ஒரு ரவிக்குமார் சார் மாதிரி எல்லா டைரக்டருக்கும் ஒரு கோ டைரக்டர் கிடைச்சா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். என்னன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு ஜனவரி 1 பீச், மெரினா பீச் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ரவிக்குமார் சார் அந்த 6 மணி பற்றி எல்லாமே வச்சு ரெடியாக ஆர்டிஸ்ட்லாம் மேக்கப் போட்டு வச்சு டேரக்டர் சார் கிளம்பி வாங்க சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி சின்சியாரிட்டி அவரை பார்த்து ஆர்டிஸ்டே பயப்படுவாங்க. ஆனந்த் பாபுலாம் கிளைமாக்ஸ் எடுக்கும்போது பாட்டு ஒன்று நான் பெங்களூர் போகணும். நான் பெங்களூர் எதுக்கு போகணும், இல்லை அங்கே ஒரு ஷூட்டிங் இருக்குது கன்னடா படம் அப்படின்னாரு. இங்கே டிக்கெட்டை காமிட்டானார். டிக்கெட்டு கொடுத்தாரு, கிழிச்சு போட்டார். கிழிச்சு போட்டு டெய் டிரைவர்லாம் கூப்பிடியா, எல்லாப்படியும் சாயம் வாங்கிட்டாரு, எல்லாம் உட்காருங்கடா, டோரை மூடுங்கடா அப்படின்னாரு. அப்படி தான் கிளைமாக்ஸ் எடுத்தது. அது அந்த மாதிரி கமெண்ட் டைரக்டருக்கு ஒரு அந்த இது ஆள் வேணும். பயங்கர பவர்ஃபுல்லான பாருங்கள். புரியாத புதிரெலாம் 18 நாள் 23 நாள் முடிச்சிருக்காரு. அது சௌத்ரி சார் பஸ்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடிச்சிட்டாப்னாரு. ஆமாம் சார், நான் இவ்வளோ படம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் அப்படின்னாரு. ரொம்ப அப்போலாம் சார் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் 4-5 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க, 3 பேர் 2 பேர் தான் முடிச்சிடுவாங்க. சேரன் பாண்டியன், ஊர் மரியாதை, நாட்டாமெல்லாம் வந்து ஒரு ரஜினிகாந்த் மோகன் பாபுக்கு ரைட்ஸ் கேட்டு தரமானு சொல்லி ரஜினிகாந்த் சௌத்ரி சாரை பார்த்து ரைட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த விஜயகுமார் கேரக்டர் அவர் தான் பண்ணார். அங்கே பெரிய ஹிட்டு. 44 டேரக்டர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் உருவாக்கி விட்டது சௌத்ரி சார் தான். ஒரு நம்பிக்கை, தைரியம். ஒரு பாலசரன் லவ் டுடே கதையை யார் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவளை சின்சியராக ஓடி ஆடி லவ் பண்ணுவேன், கடைசியில் வந்து இது பண்ணுறானே அப்படின்னா அந்த கிளைமாக்ஸ் வந்து அவளை அருமையாக எடுத்துருப்பார். பெரிய ஹிட்டு. எவ்வளோ பெரிய ஹிட்டு. தெலுங்குலேயும் பெரிய ஹிட்டு. சௌத்ரி சார் இங்கே தெலுங்கில் போய் கால் வச்சார். பூவனக்கா வந்து ஒருத்தர் ரைட்ஸ் கொடுத்தாரு. சார் ஹிட்டான பாதி தரேனாரு. ஹிட்டான பிறகு அவங்க சரியாக பதில் இல்லை. அப்புறமேல் சூரியவம்சம் படம் வெங்கடேஷ் பாபு பார்த்துட்டு நேராக சௌத்ரி சார்ட்ட வந்துட்டார். சார் இந்த படத்தை தெலுங்கில் நான் பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், நீங்கள் தெலுங்கு பக்கம் வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை எங்கிட்ட ரைட்ஸ் கொடுங்க, இல்லை எங்கள் அப்பா அவங்களோட சேர்ந்து வச்சு எடுப்போம்னு சொல்லி சூரியவம்சம் எடுத்தோம். நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், சாலக்குடிலாம் போயிட்டு. என்ன அருமையாக தமிழ் பேசுகிறாரு. தெலுங்கு ஒர்க் பண்ணிங்களா? ஆமாம், தமிழ் என்ன மாதிரி பேசுகிறாரு. அவர் வள்ளூர் கோட்டை ஸ்கூலில் தான் படித்தாராம். ஆமாம், அவங்க எல்லாரும் மெட்ராஸ். நல்ல மனிதர். இன்னைக்கு கூட பேசினேன் அவர்கிட்ட. சார் ஒரு கதை இருக்குது அப்படின்னாரு. சும்மா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு வெப் சீரியல் பண்ணுறேன், அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும், அது முடிஞ்சு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. யார்? வெங்கடேஷ் பாபு. ஃபோன் பண்ண எடுத்து மரியாதையாக பேசுகிறாங்க. இங்கே உள்ள ஆர்டிஸ்ட்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, பிஸின்னு அவங்க ஏதாவது நம்பர் அனுப்பி விட்டுறாங்க. இன்றைக்கி தான் பேசினேன் நான். டப்பிங் முடிஞ்சோன்னே முருகன் ஒரு அவுட்லைன் சொன்னார். வெங்கடேஷ் சொல்லாங்க, நம்ம தெலுங்கில் அறிமுகமாயிட்டோம்னா நல்ல மரியாதை இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் 6ஆம் தேதி நானே கூப்பிட்ற லட்சுமணன்ட்டார். இது மாதிரி எத்தனை உதவி இயக்குநர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க? நிறைய பேர் உதவி நாங்கள் சொல்லி விடுவோம், கதை சொல்லி ஓகே பண்ணிடுவாங்க. பாபுராஜாவும் நாங்களும் சேர்ந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்கோம். லிங்கசாமி வந்து பாபுராஜா தான் கதையை கேட்டு சவுத் சார் கூப்பிட்டு வந்தார். ராஜகுமார் வந்து பாபுராஜா சொன்னார், கதை ரொம்ப சூப்பராக பாபு ஒன்றும்
சௌத்ரி சார் வந்து கதையை கேட்டார், ம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ம் பிடிச்சி போனோடனே வானத்தை போல் படம் பார்க்கனாரு. உடனே ஆஸ்கார் சார் எனக்கு டிக்கெட் கொடுத்தாரு. கமலா தேட்டரில் படம் பார்த்தார். ம் ஓ என்ன விக்ரமன் பின்னிருக்காயா மறைட்டாயா அப்படின்னாரு. அப்படி கீழே இறங்கி வந்து விக்ரமனுக்கு ஃபோனை போடியா அப்படின்னாரு. விக்ரமன் வெரி நைஸ் எக்ஸ்ட்ரானரி அப்படின்னாரு. சௌத்ரி சார் ஃபேமிலியே பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்தவொடனே ஆஃபீஸ்க்கு வந்தார். பாபு ஆனந்தம் வானத்தை போல கதை மாதிரி இருக்கியா வேணாயா அப்படின்னாரு. ஓ இல்லை சார் வானத்தை போல பேட்டர்ன் வேறு, ஆ இது வந்து ஒரு ஒரு மலையாள ஸ்டைலில் பண்ணியிருக்காரு சார். அப்படி எடுத்த படம் தான் ஆனந்தம். ஓ அது மாதிரி பூவனக்காலம் வந்து கிளைமாக்ஸ் வந்து சௌத்ரி சார் இன்னொரு கிளைமாக்ஸ் சொன்னார். ம் அதையும் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். ம் அங்கே சுப்ரகிரி தேட்டரில் படம் போட்டாங்க. போடும்போது விக்ரம் சார் ஐயோ இந்த கிளைமாக்ஸை வச்சுருக்காருனாரு. சார் நான் சொன்ன கிளைமாக்ஸ் வச்சுருக்கேன், உங்கள் 600 பேர் உங்கள் ஃபேமிலி தான், அவங்க ஓகேன்னா அதை வச்சுங்க சார். அவங்க ஓகே இல்லைன்னா நாளைக்கு இந்த கிளைமாக்ஸை மாட்டி படம் காமிப்பேன் சார். நான் உடனே டைரக்டர் சொன்ன கிளைமாக்ஸ் வச்சு படம் காமிப்பேன். வெளியில் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷம் எல்லா பேரும். अरे कैसा है मूवी, बहुत अच्छा है, क्लाइमाक्स एक्स्ट्राऑर्डिनरी, ऐसा ऐसा बोलते हैं. ठीक है அப்படின்னா விக்ரமனை காமிச்சோன்னே எல்லா பேரும் சார் எங்கள் கம்பெனிக்கு ரொம்ப நல்ல படம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. சார் நான் என்கிட்ட சொல்லாதீங்க, சௌத்ரி சார் சொல்லுங்கள், அவர் தான் நன்றி சொன்னார். ஓ விக்ரமன் இந்த கிளைமாக்ஸ் வச்சுக்கியானார். சூப்பர் கிளைமேக்ஸ் இது. முதல்ல ஃபைட்லாம் இருக்கும், சங்கீதா கல்யாணம் படமாக இருக்கும். அப்போ லவ் பண்ண பொண்ணு அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு சங்கீதா கல்யாணம் எப்படி அங்கே வாழ்வார், அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் தான் ஒர்க் ஆச்சு. முரளி எப்படி பழகுவார் படப்பிடிப்பு? நல்லா அவர் இறந்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ம் நாங்கள் வந்து பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம், ம் பல்லவி முதல் படம், ம் அந்த படத்துலேருந்து அவருக்கு பழக்கம். ம் முரளி வந்து கல்யாணம் மாட்டு மெட்ராஸ்க்கு வரும்போது நாங்களாம் வீடு பார்த்து கொடுத்தோம், ராஜேந்திரகுமார் சார் நாங்களாம். அப்போ வந்து ஸ்வேதா ஹோட்டலில் தங்கியிருந்தார். ம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ம் படங்கள் வாய்ப்பு இல்லை. இப்போ அபிராமபுரத்தில் ஒரு வீடு நாங்கள் வாடகை பிடிச்சி கொடுத்தோம். ஒரு சாதாரண பாய் தலானியோட ஆரம்பித்தார். இன்றைக்கும் அந்த மேடம் வந்து எங்கே பார்த்தாலும் லட்சுமணா எப்படி இருக்கா, எது வேணாலும் வந்து கேள்றா, ஹெல்ப்லாம் நீங்களே எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க பாரு. நல்ல மனிதர், ம் நல்ல மனிதர் தான் போயிட்டே இருக்காங்க. மனோபலா சார், விவேக், மயில்சாமி, கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கொரோனா பீரியடில் வந்து விவேக் சாரும் மயில்சாமி சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ம் மனோபலா சார் ஷூட்டிங்லாம் கூட மாதம் மாதம் ஹெல்ப்புக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு தடவை நான் சாலை கிராமத்தில் ஒரு சலங்கடை வாசலில் உட்காந்துருந்தேன். விவேக் சார் கார் நிப்பாடினார். லட்சுமணாயமா என்ன மாஸ்க் போடாமல் உட்காந்துருக்கேன். இல்லை சார். சரி வண்டியில் இருந்தார், கூப்பிட்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வெயிட், அப்போலோ மெடிக்கல் மாஸ்க்கு, சானிடைசர், கையில் 5000 பணம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அதான் எந்த கொரோனாக்கு அதெல்லாம் பண்ணால் அவர் கொரோனாவில் சேர்ந்து போயிட்டார். மயில்சாமி அப்படி தான். ஒரு பார்க்கு இருக்கும், அந்த பார்க்கில் அந்த மீனுக்கு வாத்துக்கெலாம் தீனி போட்டுருப்பார். அண்ணே ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே, வீட்டுக்கு வா. போனவுடனே இந்த கடையில் போய் ஒரு 2 மாதத்துக்கு சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை வாங்கிக்க. அப்புறம் வாங்கிட்டு போகணுன்னு அரிசி பொருளாக வாங்கி வச்சுருப்பார். வாங்கி வச்சுட்டு கையில் செலவு தான் பணம் கொடுப்பார். நல்ல மனிதர். அதில் சாலிகிராம் எல்லாம் வந்த பிறகு அவர் தான் டெய்லி சோறு போட்டார். ஆமாம் ஆமாம். அதை கேள்விப்பட்டு சத்யராஜ், அப்புறம் விவேக், பிவா சார் எல்லா பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக ஒரு போட் ரெடி பண்ணி. நீங்கள் நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்களா? அவ்வளோவா வராது, பட் விஜயகாந்தெல்லாம் அப்படியே பேசி. ஆமாம் அதுக்கு கூட இருந்தோன்னா அது. இப்போ நெல்லை சிவான்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஆமாம். அவர் தவறி போயிட்டார். அவர் மாதிரி பேசுவார். அவர் நெல்லை சிவாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. எவன் அடிக்கான், ஷூட்டிங்கில் இருக்கும், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. டைரக்டர் சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், கொஞ்சம் பேசிட்டு வரட்டுமா? ஹலோ அண்ணே, எல்லம்மாம் குமார் பேசுகிறேன். நெல்லை சிவா சார் தானே? நெல்லை சிவா தானே ஃபோன் போட்டேன், அவன் அப்புறம் எடுப்பான். நெல்லை சிவான்னு பேசுகிறேன். இல்லைண்ணே நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம். நான் எடுக்க வேணும்னு சொன்னேன், தாராளமாக எடுத்துங்க, உனக்கு அருமையான கேரக்டர்ண்ணே இந்த படத்தில். அருமையான கேரக்டர்னா ஹீரோ தூக்கிட்டு என்ன போட போகிறீங்களா? இல்லைண்ணே டைரக்டர் சொல்ல சொன்னார். என்ன சம்பளம் சொன்னாங்க? அண்ணே ஒரு 750 ரூபா, ஃபோனை வைடா அவனா. திருப்பி அவரே அடிப்பாங்க. அண்ணே என்னண்ணே ஃபோனை கட் பண்ணீங்க? நீ 750 ரூபா சொன்னீங்கல்ல, நான் பரங்கிமலேருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் 400 ரூபா பெட்ரோல் போடுறேன், 750 ரூபாய் எவன் அடிப்பான்? ஆமாம் ஹீரோ யார் நடிக்கான்? ஒரு ஹீரோ பேரை சொல்கிறாங்க. அதாவது திருட்டி வீசி கூட போட மாட்டாங்க, போன வை. அப்புறம் ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பையன் ஆஃபீஸ் பையன், அண்ணே வணக்கண்ணே எப்படி இருக்கீங்க? ஏய் தம்பி எந்த ஊர்?
தூத்துக்குடி. ரொம்ப நல்லா நடிக்கிய. நானும் உங்களை மாதிரி நடிக்கணும் ஆசையில் தான் நீங்கள் வந்திருக்கேன். அப்படியா? நாங்களே நீயும் வர போறியா? அப்போ ஒரு தொட்டியில் வந்து பால், அதில் பள்ளி மறந்துக்கிட்டு இருக்கு. டேட் அண்ணே நல்ல சிவானா எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் யார்? நான் தானே டைரக்டர், ஹீரோ. அப்படியா? காசு இருந்தால் எவனா ஹீரோ. ஆமாம், இது என்ன சார்? அண்ணே படத்தோட டைட்டில் பாலில் விழுந்த பள்ளி. அப்படியா? ஒரு படமா? போடா சு அவனு வந்துட்டார் சொல்லிட்டு. பாலில் விழுந்த பள்ளியான் டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒரு படம் ஜெயமுண்டு ஒரு படம் பூஜை நெல்லை சிவா நாங்கள் எல்லா பேரும் காமெடி ஆடிச்சு உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு முடிஞ்சுன்னா பூஜை பண்ணி சாப்பிட்டு முடிஞ்சு உட்காந்துருக்கோம். பாபா கலைஞர் டிவி நேரம் வரான், ஏதாவது சொல்கிறேன்னா காமெடி சீன் போட மாட்டான். டைரக்டர் பேர் என்ன? பிசி பால். ஆமாம், படம் பேர் ஜெயமுண்டு பயமுண்டு. ஆனால் நெல்லை சிவான் கலைஞர் டிவியா வணக்கம், நம்ம தலைவர் டிவியில் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கொடுக்குறதே எங்கள் சீனில் கட் பண்ணுவீங்கள்ல. நான் நாகர்கோவிலில் மகிழ்ச்சியும் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, ஹலோ நெல்லை சிவா சாரா? ஆமாம் நான் தான் பேசுகிறேன். இல்லைண்ணே என் பேர் பிசி பாலு, நாங்கள் ஜெயமுண்டில் படம் எடுக்கிறோம். அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், உங்களுக்கு கதையை சொல்லட்டுமாண்ணே? சார் இங்கே நடிக்கிற ஒரு சீனே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கதையை சொல்கிறீன்றீங்க. நான் மெட்ராஸ் கேட்க அவனு மெட்ராஸ் வந்துட்டார். கதையை சொல்லு. மெட்ராஸ் கதையை கேட்டேன். அடுத்த மைனா பிசி பால் சிம்பிள் எங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு. டைரக்டரே பார்த்தது இல்லை, அவர் நேரம் வந்தாலே சாப்பிட்டுக்காண்டார். ஒரு ஜாலியான மனுஷன். அதே மாதிரி வடிவேலு கண்ணும் படத்தில் போண்டாமணி தண்ணிக்குள்ளேருந்து வருவார். ஆமாம், வந்துட்டு அண்ணே அடித்து கேட்பாங்க, யார் கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து நல்ல சிவா இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் மாறிட்டு வடிவேலனை கூப்பிட்டாரு. சிவானே இது வந்து ஃபிலிம் 450 அடி வருது ஒரு ஷாட்டு. போண்டாமணி வருவான், என்கிட்ட கேட்பான், அப்போ போயிடுவான், நீங்கள் வருவீங்க, கேட்பான், நீங்கள் போவீங்க, திருப்பி போண்டாமணி வருவான், திருப்பி நீங்கள் வருவீங்க. அதனால் வந்து கரெக்டாக கவனம் செலுத்தி நடிங்க. வடிவில் நீ மானிட்டில் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, டேக்கில் அப்படி இப்படின்ற, அப்போ இங்கே சிரிப்பி தானே வருது, மானிட்லையும் நடிச்சுக்காம. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒன்றுமில்ல கலகலப்பில் காரில் வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு இது சொன்னார், சுந்தரிசி கண்டிப்பாக பண்ணுங்க பாஸ், சூப்பராக பாஸ் சொன்னார். நான் காரில் வந்துக்கிட்டே இருப்போம். அண்ணே நான் முன்னாடி உட்காந்துக்கண்ணே, ஏன்டா பின்னாடி தூக்கி போடுதுண்ணே, டம்மான்னு அடிப்பார். தேட்டரில் பெரிய கிளாப்ஸ். காமெடி நடிகர்களுக்கு ஈடு கொடுத்து நடிக்கிற கதாநாயகர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சத்யராஜ், ஒரு பக்கம் கார்த்திக், இன்னொரு பக்கம் பார்த்திபன். இவங்கெல்லாம் சூப்பராக வந்து காமெடி நடிகர்களோட கவுண்டர் கொடுப்பாங்க. வடிவேலோடு நடித்த படம் பார்த்தாலும் சரி, கவுண்டமணியோடு நடித்த படங்கள் பார்த்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். இவங்க யாரோடலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? நான் சத்யராஜ் சார் கூட கோவை பிரதர்ஸ் நடித்தேன். பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கவே இல்லை. நியூரான நான் தனி கேரக்டர் அவர் கூட நடிக்கலை. நான் கமல் சார் கூட நடிக்கலை. ரஜினி சார் கூட 2 படம் பண்ணிட்டேன். விஜய் சார் கூட 3 படம் பண்ணிட்டேன். ஆனால் விஜய் சாருக்கு வந்து வடிவேல் நல்லா செட் ஆகும். பல கதாநாயகர்களோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் யார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் நடிகைகள்? கோஆப்ரேட்டிவ் விஜயகாந்த் ஒரு ஆள் தான். 7 மணினா 6:30 மணிக்கு வந்துடுவார். நீங்கள் அந்த டைரக்டருக்கு எனக்கு அவராஜ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆளை பார்க்க முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.